ஓம் முருகா அனைவருக்கும் வணக்கம். நாளைக்கு இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து மந்த்லி எக்ஸ்பிரி இருக்குது. ஸோ வந்து பட்ஜெட்டுக்கு முன்னாடி இருக்க எக்ஸ்பிரி. ஸோ வந்து மார்க்கெட்டில் எவ்வளோ வாலட்டிலிட்டி இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ வந்து நம்ம சாட்டர்டே வந்து பட்ஜெட் இருக்குது. ஸோ அன்றைக்கி வந்து ஃபுல் ட்ரேடிங் டே தான். ஸோ அஸ்யூஷுவல் டைமிங்கில் வந்து ட்ரேடிங் டேவாக இருக்கும். ஸோ வந்து நம்ம என்ன மாதிரி பிளான் பண்ணலாம், அன்றைக்கி வந்து பட்ஜெட்டில் வந்து எந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைச்சா ட்ரேட் எடுக்கலாம்னு சொல்லி தனியாக ஒரு பட்ஜெட் வீடியோ வந்து முடிஞ்சால் ஃப்ரைடே வந்து நான் போஸ்ட் பண்ணிடுறேன். சரிங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே போயிடுவோம். ஸோ இன்றைக்கி வந்து என்ன நடந்திருக்கு நம்ம நேற்று பண்ணலாம் அனலைஸ் படி நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம். இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். மார்க்கெட் வந்து நேற்று வந்து ஹையை தொட்டுட்டு எங்கேருந்து லோ கீழே வச்சுச்சோ அந்த இடத்துக்குள்ளேயே தான் வந்து கேண்டில் வந்து இன்றைக்கி வந்து க்ளோசிங் ஆகி ஓப்பன் ஆகி முடிஞ்சிருக்கு. சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 47,800 லெவலில் ஆரம்பித்த பையிங் கண்டினியூட்டியாக வந்து மேலே வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ வந்து நல்ல பையிங் வந்து வந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1000 பாயிண்ட்டுக்கு வந்து நமக்கு பையிங் வந்து வந்துருச்சு. ஸோ 1400 பாயிண்ட் நியர்பை வந்து பையிங் வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் மார்க்கெட்டில் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னா, திரும்பவும் இங்கே பார்த்தோம்னா இங்கே வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் லெவலாக வந்து 49,600 லெவல் இருக்குது. ஸோ அகைன் வந்து திரும்பவும் இந்த லெவலை வந்து பிரேக் அவுட் கொடுத்து போகுது அப்படின்னா திரும்பவும் 49,600 லெவலில் வந்து ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வரைக்கும் போயிட்டு மார்க்கெட் இந்த இடத்துல வெயிட் பண்ணி பிரேக் அவுட் கொடுத்து மேலே போகுதுங்களா, இல்லை திரும்ப இங்கேருந்து செல்ல ட்ரை பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஏன்னா இப்போ மார்க்கெட் வந்து இங்கே ஒரு லோ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கேருந்து இவ்வளோ தூரம் மார்க்கெட் போனனால இப்போ வந்து பையிங் சைடு வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து இது மாதிரி போணுச்சு அப்படின்னா அதுக்கடுத்து வந்து ட்ரேட் எடுக்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு டைம் மார்க்கெட் கீழே வர 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 பையர் வந்து ஹெவியாக ஹார்ட் ஆகிட்டே இருக்காங்களே. ஸோ இந்த ஜோன்லலாம் வந்து பையர் அகைன் ட்ரை பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த மார்க்கெட் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி தான் இதுக்கப்புறம் வந்து வீக் ஆகும். ஸோ வந்து மார்க்கெட்டில் இன்றைக்கி 15 மினிட்ஸ் ஸ்கேனில் பார்த்துருவோம். இப்போ வந்து இன்றைக்கி நம்ம நேற்று பண்ணலாம் அனலைஸ் படி தெளிவாக ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தேன். மார்க்கெட் ஒரு வேளை கேப் அப் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா திரும்ப வந்து இந்த ஜோனில் வந்து யூட்டர்ன் எடுத்து கிராஸ் பண்ணும். அப்படி பண்ணும்போது நம்ம வந்து ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணலான்னு. இன்றைக்கி நிஃப்டியில் வந்து ரொம்ப அழகாக வந்து மேலே வந்து பிரேக்கர் கொடுத்து போயிட்டாங்க. பேங்க் நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட பிரேக்கர் கொடுத்து போய் இன்றைக்கி ஹை வரைக்கும் போயிட்டு அந்த லெவல்லே வந்து மார்க்கெட் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் கிட்டத்தட்ட இங்கே இடத்துல ஒரே கேண்டில் அங்கேருந்து இன்றைக்கி லோ எங்கே வச்சுச்சோ அது வரைக்கும் செல்லிங் வந்து ஹெவியாக வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி வாலட்டிலிட்டி வந்து இந்த பட்ஜெட் முடிஞ்சு ஒரு நாள் வரைக்கும் நமக்கு கொஞ்சம் ஹெவியாக வரத்துக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ நாளைக்கு ட்ரேட் நம்ம எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 2 டேஸாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இப்போ வந்து ஒரு ட்ரெண்ட் லைனுக்குள்ளே வந்துருச்சு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா மறுபடியும் வந்து மார்க்கெட் திரும்பவும் கீழே வரும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எங்கே வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னா ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த 48,300 லெவலில் வந்து ஒரு கேப்பு ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அகைன் வந்து இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு மார்க்கெட் வரதுக்கான பாசிபிலிட்டி வந்து இருக்குது. ஸோ இது எந்த லெவலில் பிரேக் அப்னா வெறும் ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்னா கிடையாது. இந்த 49,000 லெவல் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த லெவலை மார்க் பண்ணிக்கோங்க. 49,000 லெவலுக்கு கீழே வந்து மார்க்கெட் வந்து கேண்டில் க்ளோசிங் வச்சுட்டு ஸ்விங் ரிட்டர்னில் ஃபார்ம் ஆனிச்சுன்னா திரும்ப வந்து மார்க்கெட் கீழே வரதுக்கு ட்ரை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. இதுக்கு இடையில வந்து இது ஒவ்வொன்றும் வந்து சப்போர்ட் லெவலாக இருக்கும். ஸோ ஒரு இடத்துலையும் சப்போர்ட் எடுத்து ட்ரை பண்ணி ஏன்னா இந்த ஒரு கேப் இருக்கனால ஸோ இவ்வளோ பெரிய பாயிண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இது நாளைக்கு ஒரே நாளில் வருமா இல்லை நாளைக்கும் நாளைக்கு 2 நாளில் ரீச் ஆகுமான்னு கிடையாது. ஆனால் இந்த இடத்த வந்து பிரேக் அவுட் கொடுக்கும்போது திரும்ப இதை கண்டினியூட்டி வந்து இது அடுத்தடுத்த வந்து லெவலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட இந்த இடத்துல வந்து ஒரு 3 டார்கெட் வந்து நமக்கு இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 49,000 லெவலுக்கு அதாவது கேப் டவுன் மார்க்கெட்டில் ஓப்பனிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மார்க்கெட் டைரெக்டாக வந்து கேப் டவுன் வந்து இந்த ஜோனில் ஓப்பன் ஆயிருச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் டு 15 மினிட்ஸ்க்குள்ளே நமக்கு மார்க்கெட்டோட மூமெண்ட்டுக்கு ஆரம்பிச்சிடும். அப்படி பையிங் போகணுன்னா இமீடியட்டாக வந்து இந்த இடத்த தாண்டி பிரேக் அவுட் பண்ணி பையிங் கேண்டில் போய் க்ளோசிங் வச்சுருவாங்க. அப்படி இல்லை மார்க்கெட் இந்த ஜோனுக்கு போயிட்டு திரும்பவும் கீழே வர ட்ரை பண்ணுதுன்னா திரும்பவும் வந்து கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஸோ பையிங் சைடில் வந்து இப்போ மார்க்கெட் ஃப்ளாட் ஓப்பனிங்கோ இல்லை கேப் அப்போ ஓப்பன் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணணும்னா இந்த 49,000 லெவல் சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த லெவலை வந்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் கொடுக்கக்கூடாது. ஒருவேளை மார்க்கெட் கீழே வருதுனாலும் இந்த ஜோனுக்குள்ளே எங்கேனாலும் வந்து மார்க்கெட் வந்து யூட்டர்ன் அடித்து மறுபடியும் மேலே போயிடணும். ஸோ மறுபடியும் மேலே போயிட்டு இந்த 49,200க்கு மேலே வந்து கேண்டில் க்ளோசிங் வச்சாங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பெக்ட் பண்ணால் 49,600 லெவல் வந்து அடுத்த டார்கெட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ஹெவியாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ட்ரேடிங் வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. என்னென்னா செல்லர் வந்து இமீடியட்டாக ட்ரை பண்ணுவாங்க, பட் கேண்டில் வந்து மேலே கொண்டு வந்து க்ளோசிங் வச்சுருவாங்க. ஸோ வந்து இது மாதிரி பையர் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது மட்டும்தான் இந்த மாதிரி வாய்ப்புகள் வந்து இருக்கும். இது வந்து பேனிக்கில் புக்கிங் நடக்கும், பட் வந்து பையர் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ஆல்ரெடி இருக்க இடத்துல வந்து ப்ளேஸ் பண்ணி வச்சு திரும்பவும் வந்து குவான்டிட்டி மேலே கொண்டு போய் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இதான் சொன்னேன், இவ்வளோ தூரம் மார்க்கெட் மேலே வந்தனால திரும்ப வந்து இதெல்லாம் வந்து ஒரு பையிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி அமைகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். ஸோ மார்க்கெட் இதை தாண்டி எப்போ கீழே வருதோ அதுக்கப்புறம் தான் வந்து செல்லிங் வந்து ஹெவியாக நடக்க வாய்ப்பு இருக்கும். ஸோ ஃப்ளாட் ஓப்பனாலும் சரி கேப் அப் ஓப்பனாலும் சரி நமக்கு இந்த 49,200 ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் 49,600 இருக்கும். மேலே ஓப்பன் ஆனாலும் இங்கேருந்து யூட்டர்ன் அடித்தாங்கன்னா திரும்ப 49,600 இருப்பாங்க. ஸோ இந்த ஓப்பனிங்க்கு என்ன சொல்லியிருக்கோமோ அதை கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்கலாம்னா நிஃப்டி பார்த்துடலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
நிஃப்டி வந்து இன்றைக்கி என்னென்னா ஸ்ட்ராங்காக வந்து மார்க்கெட் வந்து நல்லா க்ளோசிங் வச்சுருக்கு. எப்படின்னா நம்ம இந்த சப்போர்ட் லெவல் 23,000 லெவல் வந்து சொல்லியிருந்தேன் நேற்றே சொல்லும் போது, மார்க்கெட் வந்து இந்த ஓப்பனிங் ஆகணும்னா 23,000 லெவலுக்கு மேலே ஓப்பன் ஆகும். திரும்ப இந்த ஜோனுக்கு மேலேயே வந்து திரும்ப யூட்டன் போட்டு மேலே போயிடணும். அதே மாதிரி கேண்டில் வந்து இன்றைக்கி க்ளோசிங் வச்சிருச்சு கிட்டத்தட்ட 150 பாயிண்ட். ஸோ அந்த நல்ல செல்லிங் வந்த இடத்துல நல்லா பையிங்காக வந்துச்சு, செல்ல ட்ரை பண்ணாங்க, திரும்ப வந்து பையிங்கான ஒரு கிளியர் கேண்டிலாக வந்து க்ளோசிங் வந்து வச்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் திரும்பவும் இதோட கண்டினியூட்டி வந்து நாளைக்கு பிரேக் அவுட் கொடுத்து மேலே போகுதுன்னா மறுபடியும் திரும்பவும் வந்து 23,400 லெவல் இந்த லெவலில் ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ஹெவியாக இருக்கும். ஸோ அப்படி போகணும் அப்படின்னா 50 மினிட்ஸ் கேண்டில் வந்து நம்ம ட்ரேட் வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ 50 மினிட்ஸ் கேண்டில் பொறுத்த வரைக்கும் பாருங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, இன்றைக்கி இதே தான் கரெக்டாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். நம்ம 23,000 மேலே வந்துச்சுன்னா இங்கே வந்து யூட்டர்ன் போட்டு போகும்னு சொல்லி நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அதே மாதிரியே இன்றைக்கி மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் வந்துருச்சு பாருங்கள். பட் வந்து இந்த ஸ்டாப் லாஸ் வந்து ட்ரெயிலிங் பண்ணணுன்றது அதனால தான். இப்போ சப்போஸ் பண்ணலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவீங்க, பேனிக்கில் வந்து சல்லுன்னு மார்க்கெட் இந்த இடத்துல வரும்போது புக்கிங் பண்ண ஆரம்பிச்சிங்க. பட் என்ன ஆயிடுச்சு, இமீடியட்டாக வந்து க்ளோசிங்கை மறுபடியும் வந்து மேலே வச்சிருச்சு. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 2 லெவல் வந்து இம்பார்ட்டன்ட் லெவலாக இருக்குது. ஒன்று 23,120 லெவலு, இன்னொன்று 23,070 லெவல். ஸோ வந்து நாளைக்கு மார்க்கெட் ஃப்ளாட் ஓப்பனோ இல்லை கேப் அப் ஓப்பனோ ஆரம்பிச்சிச்சு அப்படின்ற பட்சத்தில் இந்த 2 லெவலையும் வந்து நல்லா ரெஸ்பெக்ட் கொடுக்கும். ஒன்று மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகுது அப்படின்னா இந்த கேப் அப்லாம் எதுவும் ஓப்பன் ஆகுது அப்படி இந்த லெவலுக்கு வருதுன்னா இந்த 23,120 லெவலையும் மார்க்கெட் வந்து தாண்டக்கூடாது கேப் அப் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா. ஸோ வந்துட்டு இந்த லெவலுக்குள்ளேயே மார்க்கெட் யூட்டர்ன் போட்டு திரும்ப மேலே போய் ஆகணும். இல்லை ஃப்ளாட் ஓப்பன் ஆகுது கீழே வருது அப்படின்னா இந்த 23,070 லெவல் சொன்னோம் பார்த்தீங்களா, ஸோ இந்த லெவலை தாண்டி மார்க்கெட் வந்து கீழே போகக்கூடாது. ஸோ இந்த இடத்துக்குள்ளேருந்து யூட்டர்ன் போட்டு மார்க்கெட் வந்து மேலே போக ட்ரை பண்ணும். ஸோ இந்த 2 இடத்துலையும் ட்ரை பண்ணும்போது நம்ம பையிங்கான ட்ரேடு வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். மேலே வந்து ஆல்ரெடி பார்த்த மாதிரி 23,400 லெவல் டார்கெட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. இல்லை மார்க்கெட் மறுபடியும் இதை பிரேக் அவுட் பண்ணி வருதுன்னா திரும்பவும் இந்த சப்போர்ட் லெவல் எல்லாத்தையும் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு நியூவாக திரும்பவும் கீழே லோ போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ஹெவியாக இருக்குது. ஏன்னா திரும்பவும் வந்து இங்கே இடத்துல ஒரு லோ இருக்குது பார்த்தீங்களா, திரும்பவும் கண்டினியூட்டியாக வந்து கேண்டில் கீழே போக ஆரம்பிக்கும். ஸோ பையிங் எடுக்கணும் அப்படின்னா மார்க்கெட்டை கொஞ்சம் ஹோல்டு பண்ணுவாங்க. ஸோ பெரிய லெவலில் வந்து கொஞ்சம் வாலட்டிலிட்டி வந்து 2 டேஸில் இருக்க தான் செய்யும். ஸோ இப்போதைக்கு மார்க்கெட் ட்ரெண்ட் ஃப்ளோ பொறுத்த வரைக்கும் பையிங் வந்து ரொம்ப கிளியர் கட்டாக வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் போயிட்டுருக்காங்க. ஸோ அதே ஃப்ளோவில் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பண்ண பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி வந்து கரெக்டாக அதே இடத்துல சப்போர்ட் எடுத்து போகுது அப்படின்னா தைரியமாக பையிங்கான ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ செல்லிங்கான ட்ரேட் வந்து இந்த லெவலில் 23,070 லெவலில் தாண்டினா மட்டும்தான் இந்த இடத்துல வந்து அதுக்கான ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம்னா மறுபடியும் இங்கே வந்து 22,960 இந்த லெவலை வந்து மறுபடியும் டெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல 2 டைம் வந்து ஹெவியாக பையர் ஆடானனால மறுபடியும் இங்கே பையர் ட்ரை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த இதில் வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்ரை சொல்லிடலாம். ஸோ ஸ்ட்ரைக் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் சிஏ பொறுத்த வரைக்கும் பாருங்கள், இந்த இடத்துக்குள்ளேயே தான் வந்து கேண்டில் வந்து க்ளோசிங் வச்சுக்கிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 49,000 வந்து ரவுண்ட் ஃபிகர் எடுத்திருக்கோம். ஸோ வந்து மார்க்கெட் ட்ரை பண்ணுறது சிஇ வந்து இங்கேருந்து ஆரம்பித்து மேலே போயிட்டு என்ன பண்ணியிருக்குன்னா இந்த ஜோனுக்குள்ளேயே தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ நாளைக்கு வந்து மறுபடியும் வந்து இந்த 500 லெவலுக்கு வந்து கேண்டில் க்ளோசிங் வச்சுட்டு பிரேக் அவுட் கொடுக்குறாங்க அப்படின்னா மறுபடியும் இந்த சைடு ஹையில் வந்து ஒரு நல்ல ஃப்ளோ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ஹெவியாக இருக்கும். அப்படி கீழே போகிறதுக்கான பாசிபிலிட்டி அமையினா என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதுவும் வந்து 49,000 எடுத்துக்கலாம். ஸோ என்ன எதிர்பார்க்கலான்னா இதுதான் இம்பார்ட்டன்ட். இங்கே பாருங்கள், இங்கே என்ன நடந்திருக்குன்னா நேற்று எங்கே வந்து க்ளோசிங் வச்சுச்சோ அதே ஜோன்லேயே வந்து மார்க்கெட் கரெக்டாக வந்து க்ளோசிங் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு தான் சொன்னேன். மார்க்கெட் என்ன பண்ணணும், இந்த மாதிரி பிஇயில் சப்போஸ் என்ன பண்ணணும், டேரெக்டாக வந்து கேப் டவுன் ஓப்பன் ஆயிரும். கேப் டவுன் ஓப்பன் பண்ணும்போது மார்க்கெட் வந்து இங்கே ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து மேலே ஓப்பன் ஆகும். அப்படி மேலே ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல யூட்டன் போட்டு மேலே போயிடணும் பி சைடு போகிறதா இருந்தால். அப்படி இல்லை கேப் அப் ஓப்பன் ஆகிட்டு மறுபடியும் இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணி கீழே வந்துட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம், திரும்பவும் வந்து இது கீழே போக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த சைடில் வந்து பிஇக்கான ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி போகும்போது நம்ம திரும்ப எப்போ ட்ரை பண்ணால் கீழே போயிட்டு எந்த இடத்துல ஓப்பன் ஆனிச்சோ அகெயின் வந்து அந்த ஓப்பனிங் லெவலை எப்போ தாண்டுதோ அதுக்கப்புறம் தான் வந்து பிஇக்கான ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இதே மாதிரி நிஃப்டியும் வந்து ஒரு 8 பார்த்துடலாம். ஸோ நிஃப்டியும் பார்த்தோம்னா கொஞ்சம் கிளியர் ஆயிரும். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் இதே மாதிரி தான். இப்போ ஸ்ட்ரைக் ப்ரைஸும் பாருங்கள் கரெக்டாக ஒரு ட்ரெண்ட் லைனுக்குள்ளே போயிட்டுருக்கு. இந்த ஒரே ஜோனில் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ நாளைக்கு வந்து கீழே ஒரு வேளை இந்த கேப் டவுன் ஓப்பன் ஆயிடுச்சுன்னு இதான் சொன்னேன். இங்கே கேப் டவுன் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் சிஇ வந்து கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸ்ட்ராங்காக ஓப்பன் ஆகணும்னா இந்த லெவல்லே சப்போர்ட் எடுத்து இந்த இடத்த பிரேக் அவுட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இதோட கண்டினியூட்டி மேலே போகும். மறுபடியும் வந்து இந்த 300 லெவலை வந்து ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ஹெவியாக இருக்குது. சரி, இல்லை சப்போஸ் பி சைடு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம்ல அந்த மாதிரி பி சைடு போகணும்னா இங்கே என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம்.
ஸோ பிஇசிஆரை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், இங்கேயுமே வந்து மார்க்கெட் இங்கேருந்து ஒரு பிஇசிஆர் ஒரு கேண்டில் வச்சிச்சு. இன்றைக்கி மார்க்கெட் ஃபுல்லாக வந்து நல்லா பையிங் சைடு மேலே போயிருக்கு. பட் செல்லிங் சைடு என்ன நடந்திருக்குன்னா, மார்க்கெட் எங்கேருந்து கிளம்பிச்சோ அந்த ஜோனுக்குள்ளேயே தான் வந்து க்ளோசிங் வச்சிருக்கு. ஏன்னா ப்ரீமியம் ஹையாக இருக்குது, டிகே ஆகுது அப்படின்னா இதெல்லாம் பிரேக் அவுட் பண்ணி கீழே வந்துருக்கும். பட் இந்த இடத்த வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி 2 நாளாக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுதான் சொல்கிறேன், நாளைக்கு வந்து மார்க்கெட் ஒருவேளை கேப் டவுன் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா அழகாக காட்டி கொடுத்துரும். ஸோ வந்து மார்க்கெட் கேப் டவுன் ஓப்பன் ஆகிட்டு இந்த லெவலில் வந்து டிஸ்டர்பே பண்ணல, இங்கேருந்து யூ டர்ன் போட்டு மறுபடியும் போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா திரும்ப மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. எப்போ இந்த லெவலை வந்து டிஸ்டர்ப் பண்ணி பிரேக் அவுட் கொடுத்து கீழே போகிறாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல பிஇக்கான ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது.